வணக்கம் நண்பர்களே. ப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் மற்ற ஐடி கார்டு சாஃப்ட்வேர் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் விண்டோஸ் 7ல் வந்து ப்ரோ சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கிராக் விற்கிற டீம் கிட்ட சில பேர் வந்து விண்டோஸ் 7க்கு ப்ரோ சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டு வாங்குறீங்க. அவங்க உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தராங்க, அதாவது லிங்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்களாம் வந்து ஓஎஸ் போட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸ் 7ல் அது சப்போர்ட் ஆகிறதில்ல. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் பேர் சொல்லிட்டு இவங்கக்கிட்ட நான் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா, இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, விண்டோஸ் 7ஆக இருந்தால் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய சிஸ்டம் விண்டோஸ் 11 தான். பட் ஒரு விண்டோஸ் 7ல் எடுத்த ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கப்போ. ஸோ டிவைஸ் மேனேஜரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விண்டோஸ் எடிஷன் வந்து இங்கே காட்டும் உங்களுக்கு. அதாவது மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் காட்டும். இதில் விண்டோஸ் 7 அல்டிமேட்னு இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே பாருங்கள், நான் ஆரோ கீ போட்டு இன்னொரு பாக்ஸில் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். சர்வீஸ் பேக் 1 அப்படின்ற அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சர்வீஸ் பேக் இல்லாமல் நீங்கள் ப்ரோ சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, மற்ற சாஃப்ட்வேர் எதுவுமே உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் 7 தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த விண்டோஸ் வந்து பயன்படுத்துகிறீங்க. ஸோ விண்டோஸ் 7ல் 100% வந்து ப்ரோ சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். ஆனால் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண தரக்கூடிய பையர்ஸ் கிட்ட வாங்குங்க, அதாவது செல்லர்ஸ் கிட்ட வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் நியரஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ நியர்பையாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், விண்டோஸ் 7 அல்டிமேட் இங்கே இந்த சர்வீஸ் பேக் 1ன்றது ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் தான் இங்கே எனக்கு வருது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தில் இருக்கணும். அது சர்வீஸ் பேக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து .NET வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ .NETக்கு வந்து நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே கூகுளில் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ .NET ஃப்ரேம் ஒர்க் 4.6.1 வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே சஜஷன் காட்டும். ஸோ 4.6.1 ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. இது வந்து விண்டோஸ் 7, 8க்குலாம் சப்போர்ட் ஆகிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் டவுன்லோட் ஆகும், ஓகேங்களா. டவுன்லோட் ஆனதும் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். எந்த லொக்கேஷனில் அது டவுன்லோட் ஆகுதோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் உங்களால் எப்போ இன்ஸ்டால் பண்ண முடியும்னா சர்வீஸ் பேக் 1 மினிமம் நீங்கள் அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நீங்கள் ப்ரோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து பெரிய டவுட்டாக இருக்குது, விண்டோஸ் 7 வச்சுருந்தாலே ப்ரோ சாஃப்ட்வேர் வாங்கலாமா அப்படின்றத நிறைய சந்தேகங்கள் வருது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்.